அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஸ்பஹனா, நாங்கள் காலை பொழுதை அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருவார்கள். எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருவார்கள். நாங்கள் மாலை பொழுதை அடைந்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுத் தருவார்கள். அஸ்பஹ்னா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். யா அல்லாஹ், ஃபித்ரா என்று சொல்லுகிற, இயற்கை என்று சொல்லுகிற இந்த இஸ்லாத்தில் காலை பொழுதை அடைந்தோம். யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தின் காலை பொழுதை அடைந்தோம். வ கலிமத்தில் இக்லாஸ், இக்லாஸ் என்று சொல்லுகிற, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த உயர்ந்த, உனக்கு இணை துணை அற்ற என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் காலை பொழுதை அடைந்தோம். யா அல்லாஹ், வ சுன்னத்தி நபீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவின் அடிப்படையில் காலை பொழுதை அடைந்தோம். யா அல்லாஹ், வ மில்லத்த அபீனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன். எங்களுடைய தந்தை, எங்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் காலை பொழுதை அடைந்தோம். அவர் ஹனீஃபன், ஏகத்துவவாதியாக இருந்தார், இணை வைப்புக்கு எதிரான மனிதராக இருந்தார், உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுகிற தூதராக இருந்தார். யா அல்லாஹ், வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்களில் ஒருவர் அல்ல, அவர் உனக்கு கட்டுப்படுகிற ஒரு முஸ்லிமாக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட காலை பொழுதில் நாங்கள் அடைந்தோம் என்று, காலை பொழுதை அடைந்தால் நீங்க ஓதுங்க என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருவாங்க. மாலை பொழுதை அடைந்தால் இதை ஓதுங்க என்று எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத் தருவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இது சாதாரண வார்த்தையா தோழர்களே? எவ்வளவு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு மனிதர். நீங்க இந்த பூமியில இருந்து எத்தனையோ ஆயிரம் மக்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அவ்வளவு பேரும் எங்க போகணும் சொல்லுங்க? எந்த கபருக்கும் போகலாது. மதீனாவுக்கு போகலாம். மதீனாவுல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஹஜ்ஜி என்பது மக்காவுல, அரஃபாவுல, மினாவுல, ஜம்ராக்கல்ல, கஅபாவுல, சஃபாவுல, மர்வாவுல முடிஞ்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கபரு வணங்கப்படுற இடம் அல்ல. ஆனா அல்லாஹ் எப்படி இந்த வணக்கத்தை வச்சுட்டான் பாருங்க. நீங்க எத்தனையோ ஊர்களில், எத்தனையோ மஸ்ஜிதுகளில் கபறுகள் இன்று வணங்கப்படுகிற இடங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆனா மக்காவுல சுப்ஹானல்லாஹ், இந்த பூமியில வாழுகின்ற எந்த இயக்கவாதியாக இருந்தாலும் எல்லாருக்கும் பெயர் ஏகத்துவவாதி. எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ். போக வேண்டிய இடம் காபத்துல்லாஹ், இருக்க வேண்டிய இடம் மக்கா மதீனா, மக்கா தங்க வேண்டிய இடம் அரஃபா, மினா, ஜம்ராக்கள், இவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்குகின்ற இந்த சிறப்பான மாதத்தையும், இந்த மாதத்தில் செய்யப்படுகிற இபாதத்துக்களையும், இறைவன் சொல்லுகிற குர்ஆனிய வசனத்தையும் ஒரு மனுஷன் இஹ்லாஸோடு ஒரு மூலையில உட்கார்ந்து அவன் சிந்திப்பானாக இருந்தால் இந்த உலகத்தில் அவன் ஷிர்க் செய்ய மாட்டான், பித்அத்தை செய்ய மாட்டான், அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுவான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில 2வது அத்தியாயம் 130 131வது வசனம், இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கட்டுப்படுங்கள் என்று சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். 2வது அத்தியாயம் 131வது வசனம் அல்லாஹ் பேசுகிற போது, வமை யர்கப் அம் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸா, இந்த பூமியில் தன்னை தானே மோடையனாக, பைத்தியக்காரனாக ஆக்கிக் கொண்டவனை தவிர வேறு எவன்தான் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிப்பார் என்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்த்து அல்லாஹ் மோடையன தவிர, மடையன தவிர வேற யாரு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார் என்றான். இப்ராஹிமுடைய மார்க்கம் என்பது என்ன? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷிர்க்குக்கு எதிரானது, பித்அத்துக்கு எதிரானது, காபாவிலே வைக்கப்பட்ட ஷிர்க்குக்கு எதிரானது,
வாப்பா கையால் செய்யப்பட்ட சிலைக்கு எதிரானது, ஊரு மக்கள் வணங்கிய அந்த சிலைகளுக்கு எதிரானது. அந்த வணக்கத்துக்காகத்தான் முழுக்க முழுக்க தியாகம் செய்தார். சுப்ஹானல்லாஹ். ஊரு உலகம் என்று சொல்லி வார நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊரால சோதனை, சொந்த உறவாகிய வாப்பாவால சோதனை, ஈமானுக்கு எதிரானவர்களினால் சோதனை. ஈமான் என்று வார நேரம் ஆசையாக கட்டி வாழ்ந்த மனைவியை விட்டுட்டு போற ஈமானிய சோதனை. ஆசையாக அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் அழுது அழுது பிரார்த்தனை செய்து வயது முதிர்ந்த காலத்தில் தனக்கு பிறந்த பிள்ளையை யாரும் இல்லாத இடத்தில் விட்டுட்டு போற ஈமானிய சோதனை. தனக்கு பிறந்த பிள்ளையை விட்டுட்டு போய் பல காலம் கழித்து வந்த போது அந்த பிள்ளைய தன்னுடைய கரத்தால் ஈமானிய அந்த போராட்டம் சோதனை அறுக்க வேண்டும் என்ற சோதனை. அங்கால ஈமானுக்கு எதிரான வாப்பாவால சோதனை, ஈமானுக்கு எதிரான ஊர் மக்களால சோதனை, ஈமானுக்கு எதிரானவர்களினால் நிறைய சோதனை. இங்க ஈமான் கொண்ட மனைவி ஊடாக சோதனை, தான் பெற்ற பிள்ளை ஊடாக சோதனை. எந்த காபா உயர்ந்ததோ அந்த இடத்தில் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு விட்டு போக வேண்டும் என்ற. சும்மா கேட்கிறேன், இவ்வளவெல்லாம் தியாகம் பண்ணி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நாங்க, ஹஜ்ஜுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்து போயிருக்கின்ற இந்த அன்பான ஹாஜிகள், போக இருக்கிற ஹாஜிகளை அழைத்து சொல்கிறேன், குறைந்தபட்சம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை போல இப்ராஹிமுடைய மார்க்கத்தையாவது பின்பற்றுங்கள். நீங்க லட்சம் கொடுத்து மக்காவுக்கு போறீங்க, கோடி கொடுத்து செலவழிக்கிறீங்க, மாத கணக்கில் தங்குறீங்க, அல்லாஹ் உங்களோட ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளட்டும், ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கம். இதுதானே உங்களோட நோக்கம். மீண்டும் நீங்கள் அல்லாஹ் நாடி உங்களோட சொந்த ஊருக்கு வந்தால் இந்த ஜமாத்தை விட்டுடுங்க, இந்த ஷேக விட்டுடுங்க, இந்த மௌலைமாரை விட்டுடுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு சொல்வதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் படிங்க, ஷிர்க் செய்யாதங்க, பித்அத் செய்யாதங்க. நீங்க இருக்குகின்ற இந்த நாட்கள் புனிதமான நாட்கள், அங்கு பித்அத் நடைபெறாது, ஷிர்க்குக்கு இடம் கிடையாது, கபரு வணக்கம் கிடையாது, கந்தூரி கொடுக்கப்பட மாட்டாது, கூட்டு துவாக்கள் கிடையாது, குனூத்துக்கள் கிடையாது. ஒரு தூய்மையான துப்புரவான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த, அவருடைய கால் பாதம் பதிக்கப்பட்ட, அவருடைய மனைவி ஓடி திரிந்த உன்னதமான மண்ணில் அல்லாஹு தஆலா உங்களை இன்று நடக்க செய்திருக்கிறான், இன்று நடக்க செய்திருக்கிறான். அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக, உங்களுக்கு சுவர்க்கம் கிடைப்பதற்காக மீண்டும் வந்து அதே பாதையில் நீங்கள் பயணிப்பீர்களாக இருந்தால் இந்த ஹஜ்ஜில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஹஜ்ஜில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது, எவன் ஷிர்க் செய்கிறானோ அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்து விடும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இதைத்தான் இந்த மாதத்தில் ஒவ்வொரு அடியானும் படித்து கொள்ள வேண்டும். இவ்வளவெல்லாம் தியாகம் செய்த, இவ்வளவெல்லாம் தியாகத்தை பற்றி பேசுகிற இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம்? நம்மளோட மனைவி என்ன செஞ்சிருக்கிறான்? நம்மளோட பிள்ளை என்ன செஞ்சிருக்குது? இவ்வளவெல்லாம் அல்லாஹ் நமக்கு அனுபவிக்க தந்த இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு குறைந்தபட்சம் சுன்னாவையாவது குர்ஆனையாவது பின்பற்றுகின்ற உறவுகளாக நானும் நீங்களும் இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள். இதனாலதான் நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இருந்த இஹ்லாஸ், ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த இஹ்லாஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவுலாம் சோதனைகள் எல்லாம் செஞ்சு, அந்த வரலாறு சொல்லல, உங்களுக்கு தெரியும் என்னென்ன சோதிக்கப்பட்டார்ன்றெல்லாம் தெரியும், அது சொல்லல. முடிச்சுட்டு காபாவுக்கு வார நேரம் மகனை சந்திச்சு, காபாவை கட்டணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்ட நேரம், சரி வாப்பா அப்படி என்று சொல்லி வாப்பாவும் மகனும் சேர்ந்து அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு ஒரு வாப்பாவும் மகனும் சேர்ந்து கொஞ்சம் காபாவை விட்டு ஒதுங்கி நின்று அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்கிறாங்க. சூரத்துல் பக்ரா 127வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டு பேரும்
அல்லாஹ் கிட்ட காபாவை கட்டியதற்கு பிறகு ஒரு துவா கேட்கிறாங்க. என்ன துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவுடைய அஸ்திவாரத்திலே இருந்து அந்த காபாவை கட்டி உயர்த்தியதற்கு பிறகு வஇஸ் யர்ஃபஉ இப்ராஹிம் மினல் கவாயித், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவை கட்டி உயர்த்தியதற்கு பிறகு இரண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேர்ட்டையும் இருந்து உனக்காக நாங்க செஞ்ச இந்த பணி, மற்றதெல்லாம் யாருக்காக செஞ்சாங்க? ஊரை விட்டு போனது, மனைவியை விட்டு போனது, பிள்ளைய அறுக்க போனது, பிள்ளைய விட்டு போனது, எவ்வளவு நெருப்புல வீசப்பட்டது, வாப்பா எதிர்த்தது, அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி இவ்வளவு கஷ்டத்தையும் முடிச்சு இந்த காபாவை கட்டிய போது, இந்த காபாவை கட்டி முடிஞ்சு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டார்கள். அவங்கள்ட்ட முகஸ்துதி இருக்குமா? நபிமார்கள்ட்ட முகஸ்துதி இருக்குமா? இஹ்லாஸ் இல்லாம ஒரு அமல் செய்வாங்களா? பெருமைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? மிகப்பெரிய காபாவை கட்டியதன் பிறகு தந்தையும் மகனும் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, ரப்பனா வ தகப்பல் மின்னா, நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல மக்காவை விட்டு போனது ஈமானிய சோதனை. நிறைய உசுறுகள் இழக்கப்பட்டு மதீனாவை உருவாக்கி மக்களை எல்லாம் இஸ்லாத்துக்குள் அழைப்பு விடுத்து மக்காவை விட்டுட்டு போய் பல வருஷம் கழித்து மக்காவும் கிடைச்சி குர்ஆனும் பூர்ணப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வினால் இந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டாச்சு என்ற செய்தி, அந்த இறுதியான தன்னுடைய எல்லா பணிகளும் முடிந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு சூரா இறங்குது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹ் இன்னஹு கான தவ்வாபா. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நபியே நீங்கள் இஸ்லாத்துக்குள் வருவதை காணுகிற போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அவனுக்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அவனை நீங்கள் புகழுங்கள், அவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவையே இறக்கி வைக்கிறான். 4967வது ஹதீஸ், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அங்க காபாவை கட்டி இவ்வளவு பெரிய தியாகத்தையும் தந்தையும் மகனும் செய்ததற்கு பிறகு ரப்பனா தகப்பல் மின்னா, நாங்கள் செய்த இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இவ்வளவு துன்பங்கள், 63 வருட கால உழைப்புகள், வேதனைகள், சோதனைகள், உயிர் இழப்புகள், விதவைகள், அனாதைகள், சொத்துக்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டது, உயிர்கள் பறிக்கப்பட்டது, சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டது, இத்துணை தியாகங்களையும் செய்து மீண்டும் அல்லாஹு தஆலா இந்த மக்காவையே வெற்றியாக கொடுத்து விட்டு மக்கள் எல்லாம் சாறை சாறையாக இஸ்லாத்துக்குள் வருகிற போது நீங்கள் சுப்ஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் இஸ்திக்பாரும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பணிக்கிற நேரத்தில் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக தன்னுடைய ருக்குயிலும் சுஜூதிலும் ஓதி வந்த எல்லா ஔராதுக்களையும் நிறுத்திவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியதன் பிற்பாடு சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக், நீ தூய்மையானவன், உனக்கு எல்லா புகழும், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் வரைக்கும் இதையே சுஜூதிலும் ருக்குயிலும் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, 63 கால முயற்சிகள், போராட்டங்கள், இழப்புகள், சோதனைகள், அவ்வளவத்தையும் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்துவிட்டு அல்லாஹ் வெற்றி வார நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை புகழுங்க என்று சொன்ன நேரத்தில், அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க என்ற நேரத்தில் மரணம் வரைக்கும் யா அல்லாஹ் என்னுடைய பணியை நான் முடித்து விட்டேன், இதற்கு பிறகு மரணம்தான் எனக்கு மிச்சமாக இருக்கிறது, உன்னை நான் புகழுகிறேன், நீ தூய்மையானவன், துப்புரவானவன், என் பாவத்தை எல்லாம் நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலும் ருக்குயிலும் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகளாரே பிரார்த்தனை செய்தாராக இருந்தால், நம்ம ஒரு காணியை வாங்கி கொடுத்துட்டு, ஒரு பள்ளியில் ஒரு சேவை செஞ்சுட்டு, ஒரு குர்பானை கொடுத்துட்டு, 4 ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு, யாருக்கு தெரியாம ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு நம்ம படுற பாடு, நமக்கு அவன் தலை சொரியல்ல, குனியல்ல, சலாம் சொல்லல, கட்டுப்படலை, நம்மளை சரியா மதிக்கல, நம்மளை பார்க்கல, அவனுக்கு உதவி செஞ்சு வேலை இல்லை, அவனெல்லாம் ஒரு மனுஷனை அவன் கணக்கெடுக்கிறானா,
இப்படித்தானே நம்மட மனசு இருக்குது. 63 காலங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய பெரும் பெரும் சோதனைகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மேலே செய்தும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த வசனம் இறங்கப்பட்டதன் பிற்பாடும் நீங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். இதற்கு பிறகு எல்லாம் முடிந்தது, மரணம்தான் மிச்சம் இருக்கிறது என்ற நேரத்தில் கூட தன்னை படைத்த ரப்பை இந்த மண்ணுக்கு மேலே வணங்குகின்ற சுஜூதிலும் ருக்குயிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய பிரார்த்தனை இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் மகனும் தந்தையும் சேர்ந்து ஓதின பிரார்த்தனை ரப்பனா வதகப்பல் மின்னா. நம்ம ஹஜ்ஜ முடிச்சாலும் உம்ராவை முடிச்சாலும் தொழுகையை முடிச்சாலும் நோன்பை பிடிச்சாலும் அல்லாஹ் கிட்ட அதிகம் அதிகம் கேட்கணும். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இத்தனை வருஷம் நான் பள்ளியுடைய பொறுப்பா இருந்தேன், இத்தனை வருஷம் தவ்வாவுக்கு பொறுப்பா இருந்தேன், இத்தனை வருஷம் நான் சதக்கா கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ் கிட்ட இத்தனை வருஷம் நான் இன்ன பணிகளை செஞ்சிருக்கிறேன், ரகசியமாக இன்னது செஞ்சிருக்கிறேன். யா அல்லாஹ், இதுல எனக்கு இஹ்லாஸை தந்துடு, முஹஸ்ஸதியை தந்துடாத. ரப்பனா தகப்பல் மின்னா, என்ற தொழுகையை நீ ஏற்றுக்கோ, என்ற நோன்பை நீ ஏற்றுக்கோ. நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். பாவமே மன்னிக்கப்பட்ட நபி கேட்டதெல்லாம் இந்த பிரார்த்தனை. பாவமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நான் கேட்க வேண்டியது எம்மாத்திரம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம்.